ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஃபர்ஜியான சாக்லேட் ப்ரௌனி டவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு குட்டி பவுல் வச்சு 1 கப் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எனி டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 1 கப் டார்க் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பட்டரை குட்டி குட்டியாக கட் பண்ணி டார்க் சாக்லேட்டோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வரணும், எந்த கட்டிகளும் இல்லாமல். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. இது நல்லா மெல்ட் ஆகி உடனே இதை ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது இன்னொரு மிக்சர் பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு பெரிய மிக்சர் பவுலில் 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த 3 எக்கையும். அதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் சுகரை நான் 4 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்த மாவை போட்டு ஒரு 2 டைம்ஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் பட்டரையும் இந்த பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 7 இன்ச் பேக்கிங் பேனில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட் போட்டுட்டு நம்மளுடைய இந்த ப்ரௌனி பேட்டரை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ரௌனி ரெடின்னு. பாருங்கள், இதை நம்ம இப்படியே கட் பண்ணி கூட சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணுங்கள். நான் ப்ரௌனி டவர் பண்ணுறதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், குட்டி குட்டி பீசஸாக. அப்போ தான் டவர் நல்லா பெருசாக வரும். அதனால் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாயில் வச்ச உடனே டக்குன்னு கரைஞ்சிருங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு பீஸோடு நம்மளால் நிறுத்தவே முடியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் டவர் பண்ணுறதுனால 1 by 1 அடிக்கிட்டே வரேன், என்னோடய டவரை அடக்கிட்டே வரேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க 1 by 1. இப்போ ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன் என்னோடய டவரை. இப்போது இதுக்கு டெக்கரேட்காக கொஞ்சோண்டு சாக்லேட் அங்கங்கே மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் அங்கங்கே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் சாக்லேட்டும் டெக்கரேஷனுக்காக வச்சுட்டு கேக் டாப்பரும் வச்சுட்டேன். இது ஒரு பர்த்டே பாய்க்காக பண்ணது. அந்த பர்த்டே பாய்க்காக கொண்டு போகலாமா? வாங்க, நம்மளோட ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருக்குது. நம்மளோட கேக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ப்ரௌனி டவர். இப்போது நம்ம இதை சர்ப்ரைஸ் விசிட்காக கொண்டு போகலாம். பாருங்கள், பர்த்டே பாய் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்டாங்க, சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இப்போ பர்த்டே பாயை கட் பண்ண வைக்கலாம். ஹாப்பி பர்த்டே ராஜாண்ணா, எல்லோரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள், விஷ் பண்ணுங்கள். ஃபைனலாக ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பர்த்டே பாயோட.